அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய காலிப்படங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2329 வேக்கன்சிக்கு, அதாவது அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், ஜோப்தார், இது மாதிரி எக்ஸாமினர், ரீடர், இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 17 விதமான பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வின்னஸ் கிளாஸோட புதிய யூடியூப் சேனல். மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு இந்த சேனலில் தான் நம்ம வீடியோ வந்து கொடுக்க போகிறோம். ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்ன்றாங்க. மேற்கொண்ட விவரங்கள் எல்லாமே வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம், நகல் பரிசோதகர், அதாவது எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பாய்லிப், அதுக்கப்புறம் ஜூனியர் பாய்லிப், ப்ராசஸ் ரைட்டர், ஒளிப்பட நகல் எடுப்பவர். ஸோ இந்த பணியிடங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் வந்து 60, ரீடர் வந்து 11, சீனியர் பாய்லைஃப் வந்து 100 கொடுத்துருக்காங்க, ஜூனியர் பாய்லைஃப் வந்து 242, ப்ராசஸ் ரைட்டர் வந்து 1, ஒளிப்பட நகல் எடுப்பவர் வந்து 53 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 19,500 முதல் 71,900 வரைக்கும் சம்பளம் கிடைக்கின்றாங்க. கொஞ்சம் ஒரு 500 முன்ன பின்ன இருக்குது எல்லாத்துக்குமே. இந்த 19,500, 19,000, 16,600, ஸோ இந்த லெவலில் வந்து சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பி கேட்டகரியில் ஓட்டுநர், டிரைவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 வேக்கன்சி வந்து டிரைவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 19,500 முதல் 71,900 வரைக்கும் சம்பளம் கிடைக்கின்றாங்க. இதே நீங்கள் நகல் பிரிவு உதவியாளர், காப்பிஸ்ட் அட்டெண்டர் அப்படின்றத பார்த்தீங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 638 வேக்கன்சி வந்திருக்கு. நகல் பிரிவு உதவியாளருக்கு வந்து ஒரு 16 வேக்கன்சிக்கு, இது 15,700 முதல் 58,100 வரைக்கும் வந்து சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து தூய்மை பணியாளர், தோட்டப்பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி, காவலர் மற்றும் மசால்ஜி, தூய்மை பணியாளர், வாட்டர்மேனு, மசால்ஜி, இது போன்ற காலிப்பணிகள் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் மட்டும் வந்து 202 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தோட்டப்பணியாளர் 12, நைட் வாட்ச்மேனுக்கு வந்து 459 வேக்கன்சி வந்திருக்கு. இரவு காவலர் மற்றும் மசால்ஜிக்கு வந்து ஒரு 85 வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவலர் மற்றும் மசால்ஜிக்கு வந்து ஒரு 18 வேக்கன்சி, தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜிக்கு 1 வேக்கன்சி, வாட்டர்மேன், வாட்டர் உமனுக்கு வந்து 2 வேக்கன்சி, மசால்ஜிக்கு வந்து 402 வேக்கன்சி. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழகம் முழுவதும் காலிப்பணியிடங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்து இதை ஆட் பண்ணி பார்த்தா 2,329 வேக்கன்சிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நாமளும் எதிர்பார்த்தது தான் இல்லையா? 2,329 தமிழகம் முழுவதும். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து மாறும். ரைட்டா? ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் ஒரு சில போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து வெப்சைட்டில் தான் வந்து நம்ம செக் பண்ண முடியும். மேற்கண்ட பணியிடங்களுக்கு விரிவான அறிக்கை வந்து விண்ணப்பதாரர்களுக்கான பொதுவான அறிவுரைகள் இணையதளத்தில் பதிவு செய்யவும் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை பற்றிய விவரங்களை வந்து mha.tn.gov.in இதாவது வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோன்றாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 27/5/2024 குறிப்பிட்றாங்க. இதான் வந்து கடைசி தேதி. நோட்டிஃபிகேஷன் 28/4/2024 இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக வெப்சைட்டில் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அஃபீஷியல் வெப்சைட். அந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள், நீங்கள் இந்த லிங்க்கில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ரைட்டா? நோட்டிஃபிகேஷன் PDF வேணும் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, நோட்டிஃபிகேஷன் 97 இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்களா 28 ஏப்ரல்னு. ஸோ இதை தான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் வரும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ, எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி வருது. ரைட்டா? நான் உதாரணத்துக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து கரண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 2 வேக்கன்சி மாதிரி கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. காப்பிஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து ஒரு 9 வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீனியர் பாய்லிப், ஜூனியர் பாய்லிப், ஜெராக்ஸ் ஆப்டர் வந்து ஒரு 12 வேக்கன்சி வந்துருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக தான் டெவலப் பண்ணி பார்க்கணும். ரைட்டா? நான் பொதுவாக வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழில் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி காட்டுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28/4/2024 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 27/5/2024 கடைசி தேதி. தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி தேதி வந்து 29/5/2024 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தருமபுரி மாவட்ட நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கான நேரடி தேர்வுக்கு இணையதளம் வாயிலாக மட்டுமே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி
குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். நான் முக்கியமான விவரங்கள் மட்டும் இந்த பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அலுவலக உதவியாளர்கள் 9 வேகன்சி தருமபுரி மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இதே மாதிரி மற்ற மாவட்டங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். சம்பளம் ஏற்கனவே பார்த்தா 15,700 முதல் 58,100 வரைக்கும் கிடைக்கும்ன்றாங்க. ரிசர்வேஷன் படி தான் உங்களுக்கு வந்து இருக்குன்றாங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேர்வு நடைமுறைகள் வந்து காமனாக தான் இருக்கும். ரைட்டா? 1/7/2024 அடிப்படையில் குறைந்தபட்சம் 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணுன்றாங்க. மேக்ஸிமம் டேட் வந்து என்னவாக இருக்கலாம்னா அதிகபட்ச வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டி எஸ்சிஎல் இருக்கீங்களா அவங்களுக்கு வந்து 37 வருடங்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி பிசி முஸ்லீமாக இருந்தீங்க டிஎன்சி இருந்தீங்கன்னா 34 வருடங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மற்றவர்கள் அதாவது அன்ரிசர்வ்டு ஓசி கேட்டகரி இருந்தீங்கன்னா 32 வருடங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. 32க்குள்ளே இருக்கணும், அதை கம்ப்ளீட் ஆகிடக்கூடாதுன்றாங்க. இது ஏஜ் லிமிட். சரி சார், இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆதரவற்ற விதவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். எனக்கு ஒரு வருவாய் கோட்டல் ஒரு உணவு இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன விதவை சான்றிதழ் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் இருப்பினும் கீழ்கண்ட வகை விண்ணப்பதாரர்களுக்கு மேற்குறிப்பிட்ட அதிகபட்ச வயது வரம்பு பொருந்தாதுன்றாங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு அது கிடையாது. ஸோ ரிலாக்ஸேஷன் இருக்குது. முன்னாள் இராணுவத்திற்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. தேசிய மாணவர் படை, கொத்தடிமை தொழிலாளர்கள், ஸோ இவங்களுக்கு வந்து 42 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? அரசு பணியில் விடுவிக்கப்பட்டவர்களுக்கு 42 ஸ்டார் போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவைக்கு அதிகமாக கல்வி தகுதியுடைய சில குறிப்பிட்ட வகை விண்ணப்பதாரர்கள் மேற்கண்ட உச்ச வயது வரம்பு முன்பிருந்த +2 தேர்வு அல்லது மேல்நிலை தேர்வு அல்லது தமிழ்நாடு மாநில தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி வாரியம் அல்லது தமிழ்நாடு அரசால் அல்லது வேறு எந்த மாநில அரசால் அல்லது இந்திய அரசால் தேர்ச்சி பெற்ற ஆதிதிராவிடர் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு அமைப்பு வாரி நடத்தப்படும் பட்டய தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆதிதிராவிட உறுப்பினர் அருந்ததியர்கள் அல்லது பழங்குடியினர் அல்லது மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையினர் இஸ்லாமிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பிற்படுத்த வகுப்பினர் அல்லது அனைத்து வகுப்பினர்களும் சேர்ந்த ஆதரவற்ற விதவிகள் ஆகியோருக்கு பொருந்தாது அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் இவங்க மேலே ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் +2க்கு மேலே, இப்போ இவங்க சொல்கிறது 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி, ஆனால் அதுக்கு +2க்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. இது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கூட வரும்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஒரு விண்ணப்பதாரர் முன்பிருந்த தேர்வு அல்லது மேல்நிலையை போட்டிருக்க கருத இயலாது. ஆகவே 1 அல்லது 2 பகுதிகள் மட்டுமே தேர்ச்சி பெற்றதா அந்த விண்ணப்பம் முழுமையாக தேர்ச்சி பெற்று கருத முடியாதுன்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ரைட்டா? விண்ணப்பதாரர் அறிவிக்க தேதி அன்றோ அல்லது தேர்வின் எந்த நிலையிலும் நியமனத்தின் போது 60 வயது பூர்த்தி அடையாது இருக்க வேண்டும். ஸோ இந்த ஏஜ் லிமிட் இல்லைன்றவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 60 வயசு வரைக்கும். ஸோ அதனால் வந்து ஏஜ் லிமிட்டை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அலுவலக உதவியாளருக்கு என்ன சார் படிச்சிருக்கணும்னா ஒன்றும் இல்லை, 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு நிகராக வந்து தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டாங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்ன்றாங்க. மற்ற அனைத்தும் சமமாக இருக்கும்போது ஓட்டுநர் உரிமை பெற்றவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து இப்போ செலெக்ஷன் ஆகிறீங்க, 2 பேரும் ஒரே மார்க்கு ஒரே கட் ஆஃப் எல்லாமே சேமாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ யாருக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறது அப்படின்னா யாருக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கோ ஓட்டுநர் உரிமம், நீங்கள் காரு சம்திங் அந்த மாதிரி ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் எந்த ஓட்டுநர் உரிமம்னு போடல. ஒரு பைக்குக்கா இல்லை காருக்கா பஸ்ஸுக்கான்றது எதுவும் போடல. மேபி காருக்கு இது மாதிரி 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரியுது. மிதிவண்டின்னு போட்டிருக்காங்க. மேபி பைக்கு லைசன்ஸா அல்லது வந்து கார் லைசன்ஸா அப்படின்றத நம்ம கேட்டு தான் சொல்லணும். இப்போதைக்கு ஓட்டுநர் உரிமம் அப்படின்றாங்க. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் ஓட்ட தெரியறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கலாம். ரைட்டா? தேர்வு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபாய். ரைட்டா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். அதை அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ விலக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து கிடையாது, மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதைகளுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றத போட்டிருக்காங்க. கட்டண சலுகை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எப்படி சார் இருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மார்க் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. இதில் வந்து பொது தமிழ் அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்காக வந்து உங்களுக்கு பார்ட் A பார்ட் Bன்னு சொல்லியிருக்குது. பார்ட் A வந்து 50 கொஷின் வந்து தமிழ் இருக்கும். மாற்றுத்திறனாளிகள் மட்டும் நீங்கள் வேணால் பொது ஆங்கிலம் 50 வந்து எடுக்கலாம். இந்த 50க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் கண்டிப்பாக குறைந்தபட்சம் நீங்கள் எடுத்தாகணும். 2 மணி நேரம் வந்து ஒட்டுமொத்தமாக எக்ஸாம் நடக்கும்ன்றாங்க. ஸோ 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷ் வந்து கேட்பாங்க. பொது அறிவும் வந்து 50
பொதுறிவும் 50 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க். ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றாங்க. டீட்டெயில் சிலபஸ் பார்த்தாலும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பொது தமிழும், அதுக்கப்புறம் பொதுறிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணிதத்திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்கள், கையாளுதல், பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு, பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்க அடிப்படை கொள்கைகள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது, வீட்டு பராமரிப்பு, உணவு பரிமாறி, இந்த மாதிரி வேலை தான் இருக்குன்னு ஏற்கனவே நமக்கு வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி தான் இவங்க கேள்வியே கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கும். கேள்வியை பொறுத்த வரைக்கும் பொது தமிழ் இருக்கும். இந்த பொதுறிவு மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழிகள்லையுமே இருக்கும். அதாவது ஜிகே கொஸ்டின் மட்டும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே வந்து கேட்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ பொதுறிவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து இது இருக்கும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னு இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கல் எந்த மாதிரி இருக்குன்றதான் கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி நம்ம தனியாக வேணால் வீடியோ போட்டுக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண்களுக்கு இதில் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் வந்து 28 அப்படின்னு போட்டிருக்காங்க. செய்முறை தேர்வுக்கு எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் 1:5 என்ற ரேஷியோவில் உங்களை ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ரைட்டா? ஸோ செய்முறை தேர்வு இடமெல்லாம் பின்னாடி குறிப்பிடப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாய்மொழி தேர்வு ஓரல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 மதிப்பெண் இருக்குது. ஸோ வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதாவது வாய்மொழி தேர்வு அப்படின்றது இருக்குது. ஸோ இது அது 100, இது 70 + 30, இது 100. ஸோ இந்த 200க்கும் வந்து போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஒதுக்கீடு பிரிவிலும் காலிப்படங்கள் எண்ணிக்கை 5 அல்லது 5க்கு மேல் இருந்தால் செய்முறை தேர்வு தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் தகுதி அடிப்படையில் அவர்கள் மற்ற மதிப்பெண் அடிப்படையில் வாய்மொழி தேர்வுக்கு 1:2 என்ற ரேஷியோவில் வந்து கூப்பிடுறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ பாருங்கள், தெரிவு பட்டியல் பொது எழுத்து தேர்வு பகுதி A மற்றும் பகுதி Bயில் செய்முறை தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு விண்ணப்பதாரர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண் அடிப்படையில் தகுதி மற்றும் இடஒதுக்கீடு விதிமுறை பின்பற்றி தேர்வுகளின் இறுதிப் பட்டியல் தயாரிக்கப்படுகின்றன. ஸோ வந்து பகுதி A போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் செய்முறை தேர்வு வாய்மொழி தேர்வுன்னு போட்டிருக்காங்க. அப்போ வந்து தமிழ் தகுதி தேர்வில் வைக்கக்கூடிய அந்த 50 கொஷினுமே கட் ஆஃபுக்கு வந்து இவங்க எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. கட் ஆஃபுக்கு இது குரூப் 4 மாதிரி கட் ஆஃபுக்கும் எடுத்துப்பாங்க. குறைந்தபட்சம் 50க்கு 20 கொஷினும் சரியாகவும் எழுதணும். ஸோ அப்போ தமிழுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க, இவங்க அப்படி தான் போட்டிருக்காங்க. இறுதி தெரிவு பட்டியலில் இடஒதுக்கீடு மற்றும் தகுதி அடிப்படையில் சென்னை ஆட்சி முகவரி மெட்ராஸ் ஹைகோர்ட் பதிவு, அதாவது வெப்சைட்டில் தான் எல்லாமே நாங்கள் போடுவோங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. தேர்வு நடைபெறும் இடங்கள் வந்து பொது எழுத்து தேர்வு தருமபுரி நீதித்துறை மாவட்டத்திற்குள்ளோ அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு முடிவெடுக்கும் வேறு இடத்திலோ நடத்தப்படலாம். மேக்ஸிமம் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி இந்த வேகன்சி நீங்கள் செக் பண்ணி உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். சரிப்பா, இதே மாதிரி தான் மற்றதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர், காவலர், இரவு காவலர், மசால்ஜி, இப்போ நைட் வாட்ச்மேன் மசால்ஜி. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது தருமபுரி மாவட்டத்துக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மற்ற மாவட்டத்துக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? வயது வரம்பு, ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அதே தான் 37, SC ST MBC BCக்கு வந்து 34, 32. ஸோ ரிலாக்ஸேஷன் இருக்குப்பா. இந்த ஏஜை பார்த்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆதரவற்ற விதவைகள், தனிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், தேசிய மாணவர், கொத்தடிமை தொழிலாளர்கள், ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான். ப்ளஸ் டூக்கு மேலே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ரைட்டா? ஸோ 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த டேபிளில் போட்டிருக்கிற ஏஜ் லிமிட். ஸோ இந்த 4th கண்டிஷனை நீங்கள் 6th கண்டிஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவைக்கு அதிகமாக கல்வி தகுதியுடைய சில குறிப்பிட்ட வகை விண்ணப்பதாரர்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அனைத்துக்கும் ஆதரவற்ற விதவிகளுக்கும் பொருந்தாது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேராகிராஃபாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்றதுக்கான கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். ரைட்டா?
ஸோ அதாவது +2க்கு மேலே படித்தவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பொருந்தாது. ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் கல்வி தகுதிகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுது படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றத போட்டிருக்காங்க. தேர்வு கட்டணம் ரூ. 500. எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃப்ரீ, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போட்டு ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. ஸோ இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி. ஸோ இதுவும் வந்து 50க்கு 50 பொது தமிழ் பொது அறிவும் போட்டிருக்காங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்ன்றாங்க. ஸோ இவங்களுக்கான இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பொது தமிழ் 8ஆம் வகுப்பு வரைக்கும், நடப்பு நிலை, அடிப்படை கணிதத்திற்கு வீட்டு பராமரிப்புன்னு சொல்லி சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்குது. ரைட்டா? ஸோ இதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. பார்ட் ஏ பார்ட் பியில் உள்ள கேள்விகள் தமிழில் மட்டுமே கேட்கப்படும். ஸோ அவங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். வாட்ச்மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ் எல்லாம் இருக்காது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இவங்களுக்கும் ப்ராக்டிக்கல் 70 மார்க்கு, ஓரல் டெஸ்ட் 30 மார்க்குன்னு சொல்லி, ஸோ ரிட்டன் எக்ஸாம் 100, இது வந்து 100 இருக்கும். 70 + 30 அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? வாய்மொழி தேர்வு, தெரிவுப்பட்டியல், அறிவுரைகள், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிப்பா, இப்போ அதுக்கு வந்து 8ஆம் வகுப்பு வந்து படிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் டிரைவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, இது வாட்ச்மேனை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுது படிக்க தெரிந்தால் போதுமானது. தேவைப்படும் கல்வி தகுதிகள் அப்படின்னா தமிழில் எழுது படிக்க தெரிஞ்சால் போதும். ஸோ அப்போ நீங்கள் 5ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு எது படிச்சிருந்தாலும் வாட்ச்மேனுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து டிரைவருக்கு பார்க்கலாம், அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் டிரைவருக்கு ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுற டேட் எல்லாமே ஒன்று தான்ப்பா. ரைட்டா? ஸோ கடைசி தேதி 27/5/2024. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதாக தான் இருக்கும். கல்வி தகுதிகள் அந்த இது மட்டும் தான் மாறுது. ஆஃபீஸ்னால் 8ஆம் வகுப்பு, வாட்ச்மேன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இப்போ டிரைவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வேக்கன்சி வந்து 2 வேக்கன்சி 3 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ரைட்டா? அப்போ அதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒட்டுமொத்த வேக்கன்சியை பார்த்துட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. நிறைய ப்ரியாரிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ ப்ரியாரிட்டி இருக்கும் பட்சத்தில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ப்ரியாரிட்டி இல்லாமல் வந்துச்சுன்னா ஓகே, ப்ரியாரிட்டி தான், ப்ரியாரிட்டி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரலாக இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்குமே அதே ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஸோ 8ஆம் வகுப்பு, இது டிரைவருக்கும் மேக்ஸிமம் வந்து 8ஆம் வகுப்பு பாருங்கள். கல்வி தகுதி பாருங்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் மற்றும் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட அதிகாரியால் வாங்கப்பட்ட மோட்டார் வாகனம் ஓட்டுவதற்குரிய செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமை பெற்றிருக்க வேண்டும். மேலும் வாகனம் ஓட்டும் முன் அனுபவம் வந்து 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் இருக்க வேண்டும்ன்றாங்க. ஸோ வந்து கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு ஒரு 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும்ன்றாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கான ஃபீஸும் அதே தான். தேர்வின் தன்மை எப்படி இருக்குன்னா எழுத்துத் தேர்வு OMR மெத்தடில் இருக்கும். ஸோ வந்து இவங்க எழுத்துத் தேர்வு 100 கொஷின் இருக்கும். செய்முறை தேர்வு 70, வாய்மொழி தேர்வு 30 அப்படின்றாங்க. பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு இருக்கும். அதே தான். பொது தமிழ் 50 இருக்குது, பொது அறிவு வந்து ஒரு 50 இருக்குது. 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கான பொது அறிவு என்பது வந்துன்னா பொது விழிப்புணர்வுன்னு கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, குறியீடுகள், சில வாகனங்களுக்கு முன்னுரிமை, போக்குவரத்து கல்வி, வாகன இயக்கவியல், பழுதுபார்த்தல். ஸோ இப்போ வந்துச்சு டிரைவிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட், முதலுதவி, அவசர சிகிச்சை, இந்த மாதிரி தான் இருக்கும். பொது விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பொது விழிப்புணர்வு தான் உங்களுக்கு பொதறிவு, கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸு, இது மாதிரி ஜென்ரலான கேள்விகள் இந்த ஒரு இதில் தான் வரும். மீதி எல்லாம் உங்கள் டிரைவர் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் அப்படின்றது தான் தெரியுது. ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்டியில் தமிழ் மட்டும் வரும். ஜிகே வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டுலையுமே வந்து வரும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ மோஸ்ட்லி அதே மாதிரி தான் இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம், இதுக்கு வந்து செய்முறை தேர்வுக்கு 1:5 ரேஷியோவில் வந்து கூப்பிடுவாங்கப்பா. ஸோ எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே காமனாக இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் மாறுது. டிரைவருக்கும் ஆஃபீஸ் சிஸ்டம், மசாஜ் இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் வகுப்பு இருக்குது. அந்த வாட்ச்மேன், மசாஜ், அந்த மாதிரி வாட்ச்மேன் இரவு காவலர்களுக்கு வந்து தமிழில் எழுது படிக்க தெரிஞ்சால் போதுமானது இருக்குது. ரைட்டா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அவங்க சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 16-17 வகையான போஸ்ட் வந்து இருக்குது. ஆனால் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அது வேக்கன்சி இருந்தால் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஓப்பன் பண்ணி அதில் அந்த போஸ்ட்டு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் செக் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினர், ஜூனியர் பாய்லிப்பு,
சீனியர் பைலிப்பு, இந்த ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி பார்க்கலாம். இப்போ டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா உங்களுக்கு தெரியும் 8ஆம் வகுப்புன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன ஏதாவது மாறி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ வாட்ச்மேன்னா இதை படிக்க தேவையில்லை அப்படின்றாங்க. இதுக்கான வேக்கன்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் 37, 34, 32. அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ ரிலாக்ஸேஷனை இந்த பேராகிராஃபை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷனை பற்றி புரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ கல்வி தகுதி மட்டும் ஏதாவது மாறுதான்னு பார்க்குறேன். இது சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்தது. கல்வி தகுதி பாருங்கள். நகல் பரிசோதகர், இளநிலை கட்டளை நிறைவேற்றினர், கட்டளை எழுத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச பொதுக்கல்வி SLCன்னு போட்டிருக்காங்க. புரியுதா? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு, டிரைவருக்குலாம் 8ஆம் வகுப்பு. ஆனால் இவங்களுக்கு இந்த ஜூனியர் பைலப்பு, சீனியர் பைலப்பு, இந்த எக்ஸாமினர், ப்ராசஸ் ரைட்டருக்கு வந்து 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அல்லது உயர்நிலை படிப்புகளில் அல்லது கல்லூரி படிப்புகளில் சேருவதற்கு தகுதியான அதற்கு இணையான தேர்ச்சி வந்து பெற்றிருக்கணும். ஸோ 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது இதுக்கான கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒளிப்பட நகல் எடுப்பவர் குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி, அதாவது SLC பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்ன்றாங்க. ஸோ இதுக்கும் வந்து அதான் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் மேலும் ஜெராக்ஸ் இயந்திரத்தை இயக்குவதில் 6 மாதங்களுக்கு குறையாத செய்முறை முன் அனுபவம் இருக்க வேண்டும். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி ஒரு 6 மந்த்தாவது இந்த ஜெராக்ஸ் மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 3 விதமான கல்வி தகுதி இருக்குது. அதாவது எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானு சொல்லி வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க. டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 8ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 விதமான கல்வி தகுதிகள் கொண்டதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாமே அதே தான். ஸோ இவங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனும் அதே பார்ட் A, பார்ட் B, பொது தமிழ், பொது அறிவு இருக்கும். ரைட்டா? ஸோ இவங்களுக்கு 10ஆம் வகுப்பு என்பதனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு. ஸோ வந்து உங்களுக்கு அந்த ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் இருக்கும். ரைட்டா? திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸ் பேப்பர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பொதறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு, நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸு, பொது அறிவியல், சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, இந்திய தேசிய இயக்கம், INM, இந்திய அரசியலமைப்பு, பாலிட்டி, அதுக்கப்புறம் மேக்ஸ் வருது. ஸோ மேக்ஸ் வந்து சுருக்குதல், மீப்பிரு பொதுக்காரணி, மீச்சிறு பொது மடங்கு, LCM, விழுக்காடு, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை, 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் அப்படின்றத போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ இவங்களுக்குலாம் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி என்பதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 சிலபஸ் மாதிரி இருக்குது. இப்போ ஆஃபீஸஸ்னால் வீட்டை பராமரிக்கிறது, ஆஃபீஸை பராமரிக்கிறது, சமையல் வேலையை, சமையல் பரிமாறுறது, சுத்தம் பண்ணுறதை பற்றி கேட்டிருந்தாங்க சிலபஸில். ஆனால் இவர்களுக்கு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி என்பதனால ஸோ இது வந்து குரூப் 4, கிட்டத்தட்ட குரூப் 4, குரூப் 2 சிலபஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்புனா குரூப் 4. அப்போ குரூப் 4 சிலபஸ் மாதிரி தான் இருக்குது. பாலிட்டி இருக்குது, INM இருக்குது, சுருக்குதல், அது மேக்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, சயின்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ இவர்களுக்கு கொஞ்சம் சிலபஸ் பேட்டர்ன் வந்து மாற்றி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அதே தான். பொது அறிவு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். பேட்டர்ன், மினிமம் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஒவ்வொன்றா படித்து பார்த்தா இதுக்கே ரொம்ப லென்த்திய வீடியோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்று 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அடுத்து 1 by 1 நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அடுத்தடுத்து வீடியோக்களில் உங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.